சைட்டுக்கு எப்படி பாட்டம் ஆஃப் ஃபனல் பிளாக் டாபிக்ஸ் வந்து எழுதலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இ-காமர்ஸ் சைட்டில் பாட்டம் ஆஃப் ஃபனல் பிளாக் டாபிக்ஸ் உங்களுடைய ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு கேட்டகரி மென்ஸ் டிஷர்ட் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து பாட்டம் ஆஃப் ஃபனல், டாப் ஆஃப் த ஃபனல், மிடில் ஆஃப் ஃபனல் அப்படின்னு சொல்லிட்டு 3 கேட்டகரிஸில் பிளாக் எழுதலாம். அதில் பாட்டம் ஆஃப் ஃபனல் பிளாக் டாபிக்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு வந்து ரெவன்யூவை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். நீங்கள் ஒரு மென்ஸ் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து 10 பிளாக்ஸ் போடுங்க, பாட்டம் ஆஃப் ஃபனல் பிளாக்ஸு. அந்த பிளாக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு பேராகிராஃப்லேயே உங்களை மொத்த பிளாகில் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை ஃபஸ்ட்டு பேராகிராஃப்லேயே கொடுத்துருங்க. அண்ட் தென் ஃபஸ்ட்டு பேராகிராஃப்லேயே உங்களுடைய கேட்டகரி பேஜஸோட இன்டர்னல் லிங்க்கை வச்சுருங்க. அதுக்கு கீழே அடுத்த கேட்டகரி பேஜோட இன்டர்னல் லிங்க் இல்லை ஒரு ப்ராடக்டோட இன்டர்னல் லிங்க் வச்சுக்கோங்க. ஒரு கேட்டகரி பேஜஸ்லேருந்து இன்னொரு கேட்டகரிக்கு வந்து லிங்க் கொடுக்கலாம், இல்லை ஒரு ப்ராடக்ட் பேஜ்லேருந்து இன்னொரு ப்ராடக்ட் பேஜுக்கு லிங்க் கொடுக்கலாம். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. எழுதும் போது ஃபஸ்ட்டு பாட்டம் ஆஃப் ஃபனல்ஸ் டாபிக்ஸில் வந்து நீங்கள் நிறையா ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வெப்சைட்டுக்கும் இ-காமர்ஸ் எஸ்இஓ பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் உங்களுக்கு பண்ணித்தரேன்.